சூர்யா, அம்மா எல்லாத்தையும் சொன்னா தெளிவாயிட்டல. குட், ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். அதுல உள்ள நல்லது கெட்டது அதோட விளைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்புறம் செயல்படணும். நீ கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமா அவசரப்பட்டு அந்த பேட்டியை கொடுத்துட்ட. இப்போ நீ வெளியில போனீன்னா பெத்தவங்களை மதிக்க தெரியாதவன்னு உன்னை குத்தம் சொல்றாங்க. நான் வெளியில போனா பிள்ளை வளர்க்க தெரியாதவன் என்ன குத்தம் சொல்றாங்க. பாவம், இவன் வெளியில போனா யாரோ பெத்தவன் தானே, அதனால்தான் அப்படி தரதரியா வளர்த்து விட்டுருக்கான்னு அவளையும் குத்தம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா கூட அது அத்தனை பேரையும் பாதிக்கும். இதை நீ புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையிலேயே மோசமான அனுபவம் மறக்க நினைக்கிறேன். நீ இதை மறக்க கூடாது. மறக்காம இருந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு வாழ்க்கையில ஒரு படிக்கட்டா அமையும்பா. ராசி போன அப்புறம் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லைப்பா. சூர்யா, கஷ்டமான காலங்கள்ல தான் நாம ரொம்ப கவனத்தோட செயல்படணும். மனசு இருக்கே, அது ஒரு சமயம் போல இருக்காதுப்பா. திடீர்னு கட்டையெல்லாம் அவுத்துக்கிட்டு பிச்செறிஞ்சுக்கிட்டு எதையோ செய்ய சொல்லுவோம். நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்குற விவேகம் அதுக்கு இருக்காது. அப்போதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் அந்த மனசை உன் வசப்படுத்திக்கணும்பா. கொஞ்சம் ஏமாந்துட்டே வாழ்க்கையே நரகமாயிடும். ஏங்க, நாங்க 2 பேரும் இணைஞ்சிட்டோன்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்துடலாமே. என்ன பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்ப நாங்க இணைஞ்சிட்டோன்னு பேட்டி கொடுத்தோம்னா அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பிரிஞ்சா இருந்தீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்குவானுங்கல்ல. அதோட நாங்க என்ன அரசியல்வாதிகளா தோல்ல கையை போட்டுக்கிட்டு நாங்கள் இணைந்து விட்டோம்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு? 2 பேருமே கலைஞர்கள். எங்க வாழ்க்கைக்குள்ள இப்படி போட்டி சச்சரவெல்லாம் வருது ரொம்ப சகஜம். விடு விடு சூர்யா, இனிமே நீ வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்படாது. டெடிகேஷன் டு யுவர் ஒர்க், அதுதான்டா இனிமே. இந்த சமுதாயத்துல அப்பா சம்பாதிச்ச பேர் இருக்கே, அது நல்லதோ கெட்டதோ எப்படியும் பிள்ளைய தான் போய் சேரும். கடவுள் அருளால நான் கொஞ்சம் நல்லதையே சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதோட உரிமை உங்ககிட்ட தான்டா இருக்கு. அதை பயன்படுத்திக்கோ. முன்னேறிக்கிட்டே இரு. இப்போ சூர்யா யாருன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜேகேபியோட புள்ளன்றாங்கன்னு. அது மாறணும். பிற்காலத்துல எல்லாரும் இந்த போராடி இந்த ஜேகேபி இவர் யார் தெரியுமா? சூர்யாவோட அப்பான்னு சொல்லணும்டா. அதுதான் எனக்கு பெருமை. அம்மா முகத்துல அந்த சந்தோஷத்தை பார். தட் ஸ்மைல் வாஸ் வர்த் எவ்ரிதிங். ஹலோ ஹலோ, சங்கரி பெரியம்மா, நான் சஹானா பேசுறேன். சஹானான்னு ஒருத்தி நம்ம பொண்ணு கொழும்புல இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஃபோன் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாதா? காசு செலவாயிடும்னு பாக்குறீங்களா? வேணா நான் ரூபா அனுப்பி வைக்கிறேன். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி கண்ணா. எப்போ உன் ஞாபகம் தான். உன் குரலை கேட்டாலே உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது. பொய் 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 சொல்றீங்க. அது போகட்டும். சென்னை எப்படி இருக்கு? கங்கா வந்துட்டாளா? யாருடி கங்கா? புதுசா சொல்ற? உங்க மருமக கங்கா யாருன்னு தெரியல. உங்களை என்ன பண்றது பெரியமா? வாய்க்கிழியே பேசுறீங்க. தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம்னு. தெலுங்கு கங்காவை சொன்னேன். கிருஷ்ணா வாட்டர் வந்துதான்னு கேட்டேன். வந்துகிட்டே இருக்குன்னு வீரகேசரில படிச்சேன். அது ஏன் கேக்குற? வருது, வந்துட்டு இருக்கு, தோ வந்தாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பைப்ல வரல. பாதி வரத்துக்குள்ள எல்லாம் இவாப்ரேட் ஆகி போயிட போகுது. அதை விடு, அது நித்திய கஷ்டம். அங்க என்ன விசேஷம் சொல்லு. விசேஷம் இருக்கு. காலாகாலத்துல அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி தண்ணி கொடுத்தனமும் வச்சுட்டேன்.
எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா விஷயம் கேள்விப்பட்டு உங்க பெரியப்பாக்கு தான் ரொம்ப கோவம். நேத்து பிடின்னு பிடிச்சிட்டாரு உங்க அப்பாவை போன்ல. சொன்னாங்க. பெரியப்பா எங்க? கூப்பிடுங்க, கொஞ்சம் டோஸ் விடணும். இரு கூப்பிடுறேன். என்னங்க ஆ. சஹானா லைன்ல இருக்கா? இருக்க சொல்லு பாத்ரூம்ல இருக்கேன், இதை வந்துடுறேன். உங்க பெரியப்பா பாத்ரூம்ல இருக்காரு. தோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துருவாரு பாரு. நேத்து கூட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு 1 மணி நேரம். இருக்காதா? பெரியப்பாக்கு நான் யாரு? அவரோட அம்மாவாச்சே. சரி, அவர் வரட்டும். அதுக்குள்ள சக்தியை கூப்பிடுங்க, நான் பேசணும். சக்தி இப்போ வீட்டுல இல்லடா கண்ணு. சக்தி வீட்ல இல்லையா? ஏன் எங்க போனா? என்ன லவ்வா? யாரையாவது எடுத்துட்டு ஓடி போயிட்டாளா என்ன? அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது அதுக்கு. பெரியவர் சிவசு கிட்ட உங்க பெரியப்பா பிரச்சனை பண்ணிட்டாரு. சிவசு பெரியப்பா மேல எந்த தப்பும் இல்ல, இவரு தான் தாறுமாறா பேசிட்டாரு. இருந்த ஒரு வாரத்துல அவரை பத்தி புரிஞ்சுட்டு இருப்பிய நீ. தெரியுமே, 1000 ரூபாய்க்கு போடுற அதே சத்தத்தை தான் 1 ரூபாய்க்கு போடுவாரே. சரி, என்ன ஆச்சு? ஏதோ பேச்சு கொஞ்சம் தடிச்சு போய் சக்தியை தப்பா பேசிட்டாரு. இப்ப அது எதுக்குமா? வேண்டாம் விட்டுறேன். சிவசு பெரியப்பாக்கு கோவம் வரலனாலும் ரோஷம் வந்துடுச்சு. வீட்டை விட்டே போயிட்டார். அப்போ தனியா போயிட்டாங்களா? இந்த சிவஞான பெரியப்பாக்கு புத்தி ஏன் இப்படி போகுது? உங்க பெரியப்பா வந்துட்டு இருக்காரு. கேளு நல்லா கேளு. அவர் கொஞ்சம் நிஜமாவது பயப்படுறாருன்னா ஒருத்திக்கு மட்டும்தான், விடாத. நகரு என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க? உங்களை போல வரவே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வரவே வராது, ரகசியமா குசுன்னு சொல்லுவாங்களாக்கும். சகனா சொல்லு, எப்படி இருக்க? என்னையா சிரிப்பு? 1 டே மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிட்டியா? நான் நெருப்பா இருக்கேன் கோவத்துல. என்னடா கண்ணு, நான் என்ன பண்ணேன்? என் பேர்ல என்ன கோவம்? கோவப்படாம என்னையா பண்ணுவாங்க? ஒன்னா இருந்த குடும்பத்தை எப்படி பிரிச்சுட்டேயா? ஏதோ தாறுமாறா பேசி உங்க அண்ணனையும் அந்த பொண்ண சக்தியும் வீட்டை விட்டு அமிச்சுட்டேயா? இது நியாயமாயா? என்னமா அது? என்ன போய் ஐயான்னு பேசுற? ஐயானா மரியாதை தானேயா? வேணும்னா சாரின்னு சொல்றேன் சார். அது இன்னும் மரியாதை குறைச்சல தெரியுதே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். பெருசா ஒண்ணு மனஸ்தாபம் இல்லம்மா. ஆனா நானே எதிர்பார்க்கல அண்ணன் இப்படி முடிவெடுப்பாருன்னு. பொசுக்குன்னு முடிவெடுத்தாரு. பொசுக்குன்னு வேற வீட்டை பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பொசுக்குன்னு நீங்க ஏதோ சொல்லிருப்பீங்களே. இந்த சமாளிஃபிகேஷன் எல்லாம் வேண்டாம் சார். கோவம் வந்தா என்ன பேசுறோம் தெரியாம பேசுற ஆள் சார் நீங்க. சார்னு கூப்பிடாத, எனக்கு அழுகையா வருது. இது பாரு, என்ன நடந்துச்சுன்னா வசனம் பை வசனமா எனக்கு விளக்கம் வேண்டாம் பெரியப்பா. நாங்க வந்திருந்தப்போ எல்லாரும் கூடி இருந்து எவ்வளவு கலகலப்பா சந்தோஷமா இருந்தோம். அந்த ஒரு வாரம் எவ்வளவு ஆரவாரமா ஆனந்தமா சிரிப்பு குமாலமா இருந்தது. திரும்பவும் அப்படி நம்ம குடும்பம் ஆகணும். இப்ப நீங்க விளக்க சொல்லாம மறுபேச்சு பேசாம சிவசு பெரியப்பாவையும் சக்தி பொண்ணியும் கோயில கால விழுந்தாவது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இல்லடா கண்ணே, அது பெரியப்பா நான் இன்னும் பேசி முடிக்கல. சரி சொல்லு. சிவசு பெரியப்பாவோட சமாதானமாகி அவரை வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வரலன்னா சஹானா இனிமே உங்க மூஞ்சில முழிக்க மாட்டா. என்னம்மா பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போட்டு பேசுற கண்ணு? நோ கண்ணு மூக்கு. இந்த சஹானா உங்களை விட கோவக்காரி, தெரியும் இல்லையா? தெரியும், சொல்லு. உங்களோட அடுத்த போன் அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க தகவல் சொல்ற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா போன் கூட பண்ணக்கூடாது. ஒரு தடவை போய் காலில் விழுந்து கூப்பிட்டம்மா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் நீ சொன்னதுக்காக போய் கூப்பிடுறேன், அப்பவும் மாட்டேன்னு சொல்லிட்டா. உங்களுக்கு சஹானான்னு ஒரு அம்மா இருக்கிறத மறந்துடுங்க. வச்சுட்டான் பொசுக்குன்னு வச்சுட்டான். என் பக்கம் நியாயத்தை கேட்காம வச்சுட்டான். இதுக்குதான் சொல்லியிருக்காங்க, யாகாவராயினும் நாக்காக்க. காவாக்கால் சோகாப்பர் சொல்லு இழுக்கப்பட்டு. நகடி இந்த இடத்த விட்டு பேச வந்துட்டேன். சிச்சோ, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாலே ஒபே பண்ணலான்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். என்ன பண்ண போறேன்? விவாகரத்து பத்திரத்தில் முதல்ல நீங்கள் கையெழுத்து போடுங்க, அப்புறம் நான் போட்டு தரேன்னு சொன்னீங்க. நான் போட்டு கொண்டாந்தாச்சு. கையெழுத்து போட்டு தெரியா? குமரா, என்னடா இதெல்லாம்? மாப்பிள்ள, வெட்டி விட வேண்டிய அளவுக்கு என் பேத்திக்கிட்ட என்ன குறை கண்டீங்க? எந்த கேள்வியாக இருந்தாலும் என்னையும் கேட்குறீங்க, அவளையும் கேளுங்க. இந்த முடிவுக்கு காரணமே அவதான். டேய், என்னடா பேசுற நீ? விவாகரத்து என்ன கடையிலையா கிடைக்குது? ஏதோ போய் வாங்கிட்டு வந்துடலான்ற மாதிரி பேசுற. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்துல என்னடா இருக்கு? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான், அதை மட்டும்தான் பேசி தீர்க்கவே முடியாது. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். பா, உங்க மகன் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு விவாகரத்தை வாங்கி கொடுத்துருங்க. என்னால் இவ கூட வாழ முடியல. மாப்பிள்ள, உங்ககிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க பேத்தி குடும்பத்துக்கு ஏத்தவ இல்லை.
புருஷனுக்கு அடங்கி நடக்கல, அலட்சியப்படுத்துறா, அவமானப்படுத்துறா. அதெல்லாம் என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? கத்தாதரா, நீ சத்தம் போட்டு பேசுனா எல்லாம் சத்தியமாயிடுமா? எங்களுக்கு அவளை பத்தி தெரியாதா? என்னப்பா தெரியும்? அவ நடிக்கிறான். உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியாது. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப இதுதான் உன் முடிவா? தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவு. என் நிம்மதி எனக்கு முக்கியம். அப்படியா? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடையாது. எல்லாத்தையும் துர்கா பேர்ல எழுத போறேன். அது உங்க இஷ்டம். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் உங்க இஷ்டப்படி என்னால வாழ முடியாது. இந்த பத்திரத்துல நான் கையெழுத்து போட்டாச்சு. நீ கையெழுத்து போட்டு கொடு. இந்த முடிவு எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா சொத்தை விடு. உனக்கு என்கிட்ட இருந்து எவ்வளவு ஜீவனாம்சம் வேணுமோ கேளு, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. ஜீவனாம்சம் எதுவும் எனக்கு தேவையில்லை. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? நீங்க சுலபமா கையெழுத்து போட்டுட்டீங்க. ஏன்னா மனசால முழுமையா என்னை விட்டு விலகிட்டீங்க. சரிங்க, நான் ஒன்னும் உங்களை தப்பா எடுத்துக்கல. நீங்க செஞ்சது சரிதான். நான் இதுல கையெழுத்து போட்டுட்டேன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமாயிடும். அதே மாதிரி என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னங்க, ராசியை விட்டா துர்கா, துர்கா விட்டா சுதா உமான்னு போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஆம்பளை, ஆனா நான் பொம்பளை இல்லையா? விவாகரத்துக்கு பிறகு என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதனால நீங்களே ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுல கையெழுத்து போட்டுட்டு நான் என் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கேன். என்னடி சொல்ற? புருஷனே பொண்டாட்டிக்கு இன்னொரு மாப்பிள்ளை தேடணுமா? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். எப்ப நீங்க இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்களோ அப்பவே நீங்க என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுற தகுதியை இழந்துட்டீங்க. அதனால நீங்க தாராளமா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். இந்த உலகம் ஒண்ணு உங்களை தப்பா சொல்லாது. நீங்க எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா இதுல கையெழுத்து போட நான் தயாரா இருக்கேன். இதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா நான் உங்களை விட மாட்டேன். இந்த உலகத்துல நீங்க எந்த மூளைக்கு போனாலும் நான் உங்களை துரத்துக்கிட்டே இருப்பேன். போதும், நிறுத்திக்க. உன் இஷ்டத்துக்கே விட்டுறேன். மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து கையெழுத்து வாங்கிக்க. என்ன கன்றாவிடா இதெல்லாம்? உனக்கு கொஞ்சம் கூட சொரணை கிடையாதா? பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளை பார்க்கறேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது சங்கர்லிங்க சார். இவனை என்னோட மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. உங்க பேத்தியோட வாழ்க்கைய நாங்க வீணாக்கிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஜட்ஜையா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல சார், துர்காவுக்கு நாங்க செஞ்ச பாவத்தை எத்தனை கங்கையில போய் கரைச்சாலும் போக. எங்களை விடுங்க. இதையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கிடையாது. நாங்க விளைவிக்கிறோம். நீங்க தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. துர்கா, நீ எங்களை மன்னிச்சிருமா? ஏய், இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மாப்பிள்ளை, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். உங்களை நீங்களே ஏன் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தயாரா இருங்க. அது நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேகத்தை பொறுத்திருக்கு.
சக்தி, என்ன பாட்டு கிளாஸ் முடிஞ்சதா? முடிஞ்சது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நீ சவால் விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மனசு கேட்கல. உங்ககிட்ட பேசினாதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ எனக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், கோபத்தில் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன். எதையும் மனசில் வச்சுக்காத. அப்பாவோட சங்கீத வாரிசா இருக்கிறதுக்கு நீ தான் பொருத்தமானவ. என்ன சூர்யா அது திடீர் மாற்றம்? அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நானே விமர்சனம் பண்ணியிருந்திருக்கணும். விட்டுட்டேன். அதான் உன்னை புரிஞ்சுக்க லேட் ஆயிடுச்சு. காதல் தற்கொலைன்னு இருந்த சக்தி எங்க? சங்கீதம் தான் எல்லான்னு கடமையை செஞ்சுட்டு இருக்கிற சக்தி எங்க? வேஸ்ட் கான்ட்ராஸ்ட். உன்னை போய் நான் சூர்யா, முன்னாடிலாம் கோபமா இருந்த, இப்ப முழுசா மாறி இருக்க. எப்படி? சின்ன ஸ்பார்க். சங்கீதத்துல ஏன் ஏரியாவையும் அப்பாவுடைய ஏரியாவையும் யோசிக்க வைக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடந்தது. ஞானம் பிறந்துருச்சு. தேங்க்யூ வெரி மச் சூர்யா. இந்த சூர்யாவை தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். எல்லா பிரச்சனையும் ஓரமா வச்சுட்டு சங்கீதத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு. எந்த பிரச்சனையும் உன் சங்கீதத்தை பாதிக்க கூடாது. கூடி சீக்கிரம் உன் புது பாட்டை இந்த நாடு கேட்கணும். ஷியோர். போயிட்டு வரேன். பாய். என்னடா எங்க போயிட்டு வர? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? அப்பாவை பார்த்துட்டு வரேன். சண்டை போட்டியா? காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு சண்டை போட்டு வரியா? என் பேச்சை யாரு கேட்கறா? காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொன்ன? அவர் என்ன கேட்கல? ஒரு மனுஷனுக்கு 40 வயசுல என்ன வைக்கும்? இந்தியாவுக்கு போயிட்டு வாங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்க. அப்பா ஊருக்கு போனா பெரியப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்ல. கல்யாணம் முடிஞ்சதும் வெக்கம் வந்துடுச்சான். சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த பார், வாழ்க்கைய அதன் போக்குல விட்டுறணும். அப்பதான் சுவாரஸ்யமாவும் சுகமாவும் இருக்கும். இழுத்து பிடிச்சா பிரச்சனை தான். இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்த கூடாதுமா. எல்லாம் போற போக்குல சரியா போடும். ஓகே? கல்யாண மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வெக்கம் இருக்கத்தான் செய்யும். நீ ஏன் அவரை போய் தொந்தரவு பண்ற? இனிமே பண்ண மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன். யார் தயவும் எனக்கு வேண்டாம். நான் ஏன் போய் கெஞ்சணும்? பெரியப்பா வீட்டு ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். இந்தியாவுக்கு நான் போறேன். என்னம்மா சொல்றீங்க? 4 கேள்வி கேட்டா எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க. சிவசு பெரியப்பாவையும் சக்தியையும் இழுத்து கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அடுத்த ஃபிளைட்லயே வந்துடுறேன். என்னம்மா அமைதி ஆயிட்டீங்க? உனக்கு அதான் சரின்னு தோணுச்சுன்னா செய். அம்மா, இதுல நான் என்னம்மா கருத்து சொல்றதுக்கு இருக்கு? நான் போறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லன்னு சொன்னா ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடுவியா? 2-3 டேஸ்ல வந்துடுவேம்மா. இப்பதான் என் பொண்ணுன்னு வந்து நிக்கிற. ஆசா பாசமா உன் கூட இருந்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் கிளம்புறேன்னு சொல்றேன். 3 நாள்னு சொல்லுவேன். 10 நாள் ஆகும். ஏன் 1 மாசம் கூட ஆகலாம். நீ போகாமலே உங்க பெரியப்பா வீட்டு ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். போய்த்தானோன்னா போ. இல்லம்மா,
நான் போகல. வேணாம் வேணாம், அப்புறம் எல்லாம் உங்களாலதான். நான் போயிருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவேன் நீ. இல்லம்மா, நான் போகல. அம்மா, உங்க உணர்வு எனக்கு புரியுது. 10 நாள் என்ன பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் போக மாட்டேம்மா. பெரியப்பா வீட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் வேற ஐடியா பண்றேன். இந்த சிரிப்பை என்னை பார்த்தே சிரிக்கலாம்.